கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25 வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். பிரியமானவர்களே, மோசேனுடைய வாழ்க்கை ஒரு பெரிதான சாட்சியாக பார்க்கப்படுகிறது. அதாவது தேவன் உலக காரியங்களை வெறுக்கிற ஒரு மனுஷனை எப்படி தன்னுடைய சித்தத்துக்காக பயன்படுத்துறார் என்பதே அந்த காரியம். அவன் கண்ணை வைக்காமல் பாருங்க, மோசே பார்வோனுடைய குமாரத்தி என்பதை வெறுத்தான், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை வெறுத்தான், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஏனென்றால் மோசேக்கு தெரிந்திருந்தது தேவனுடைய பிரசன்னம் இல்லாத எந்த ஒரு காரியமுமே வெறுமையானது என்பது. எகிப்தின் வல்லமைகளுக்கு முன்பாக மோசே அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு தன்னை காண்பித்துக் கொண்டான். இந்த மோசேயுடைய இந்த தீர்மானம் இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிதான சவாலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உண்மையான மேன்மை என்பது கிறிஸ்துவுக்காக நாங்கள் எதையெல்லாம் இழக்கிறோம் என்பதிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் மிஷனரி C.T. ஸ்டட் என்பவரை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். இங்கிலாந்து தேசத்திலே 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகவும் ஒரு செல்வ சிறப்புகள் நிறைந்த ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு தெய்வ மனுஷன். அவருடைய தகப்பனார் ஒரு நல்ல பிசினஸ்மேன். C.T. ஸ்டட்டுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய தகப்பனார் எல்லா விதமான பூரணத்தையும் சம்பாதித்து அவர்களுக்கு கொடுத்திருந்தார். C.T. ஸ்டட் இளம் வயதிலேயே நல்ல ஒரு கிரிக்கெட் வீரராக காணப்பட்டார். தேசிய ரீதியிலே அவர் மிகவும் ஒரு மேன்மையுள்ள வீரராக பார்க்கப்பட்டார். இத்தனைக்கும் அவரிடத்துல இருந்த செல்வம், அத்தனை காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது எகிப்தின் மேன்மை அவருடைய வாழ்க்கையில இருந்தது. அதாவது பணம் இருந்தது, புகழ் இருந்தது, ஆஸ்தி அந்தஸ்துகள் அவரிடத்துல இருந்தது. ஆனால் 18வது வயதிலே அவர் ஒரு நாள் D.L. மூடி அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நேர்ந்தது. அந்த செவி கொடுத்த நேரமே அவர் கிறிஸ்துவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் மார்க்கு 10:21 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்து, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்குண்டான யாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட C.T. ஸ்டட் அவர்கள் அந்த இடத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்க தொடங்கினார். தனக்காக தன்னுடைய தகப்பனார் சேர்த்து வைத்திருந்த அதிகமான பணத்தை மிஷன் ஸ்தாபனங்களுக்கும் ஏழைகளுக்கும் அவருடைய நண்பருடைய குடும்பங்கள், தேவையுள்ள ஜனங்களுக்கு அவர் பகிர்ந்தளித்தார். அவர் சொன்ன ஒரே காரியம், ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரத்திலே கடந்து போகும். நாங்கள் கிறிஸ்துவுக்காக எதை செய்கிறோமோ அது மாத்திரமே கடைசி வரை நிலைத்திருக்கும். பிரியமானவர்களே, பின்பு இவர் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு மிஷனரியாக கடந்து சென்று தன்னுடைய வாழ்நாட்களை மிஷனரி பயணத்திலேயே செலவழித்தார். தன்னத்தில் இருந்த அத்தனை செல்வத்தையும் அந்த ஜனங்களுக்காக அவர் கொடுத்து அந்த ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்கென்று வென்றெடுத்தார். பிரியமானவர்களே, C.T. ஸ்டட் அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். தன்னிடத்தில் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து கிறிஸ்துவை அவர் முதன்மைப்படுத்தினார். தன்னுடைய செல்வங்களை விட கிறிஸ்துதான் தன்னுடைய வாழ்க்கையின் தேவை என்பதை அறிந்து கொண்டார். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் வெறுமை காணப்படுகிறதா? உங்கள் வாழ்க்கையிலும் தோல்வி உங்களை பின்தொடர்கிறதா? எல்லாமே இருந்தும் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறீர்களா? பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பூரணப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் விதத்தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உலகத்தின் அனைத்து சம்பத்துக்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வெறுமையானது. கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. God bless you.